ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து கானானுக்கு பிரயாணப்பட்டு போகிற வேளையில தேவனாய கர்த்தர் இந்த வார்த்தையை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். Our Lord God is telling to God's people how they have been protected during the past years, how God treated them like the children of a king of kings in their life. நம்முடைய தேவன் எகிப்தியருக்கு முன்பதாக தம்முடைய மக்களை எவ்வளவு அருமையாக நடத்தினார் என்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே, நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே, நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களே என்று சொல்லி அவரிடத்துல சொல்லுகிறார். நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து வந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்கிறார். God had been carried them on his shoulders until this particular period of time. The same way you and me have to recollect how God has carried us on his shoulders up to this level. When you recollect your beginning of the life, we might have gone through many kinds of difficulties. We might not have been in this level when we were born. We might not have been in this foreign land when we were born. But God has brought us up to this level with his grace and with his mercy. The only thing that he expects from us is to obey his commandments, to abide with his covenants, so that we will be God's own people. ஆண்டவர் சொல்கிறார், நீங்களுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய உடன்படிக்கைக்கு நீங்கள் உடன்பட்டிருப்பீர்களானால் நீங்களுடைய சொந்த சம்பத்துக்களாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். God wants to treat us of his own people. That is why he wants us to obey his commandments and to abide with his covenants. ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு நாம் எப்பொழுதும் உடன்பட்டு இருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கையை நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை இம்மட்டும் நடத்தினார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கழுகுடைய செட்டைகளின் மேல் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு எந்த சேதமும் அணுகாதபடிக்கு, சாத்தான் நம்மை தொடாதபடிக்கு அவர் சுமந்து வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். We know that God has been carrying us all these years. And we have to be grateful to God, and we have to listen to God, and we have to obey God. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எகிப்தியருக்கு முன்பதாக நீர் எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்த தேவன், நாங்கள் உம்முடைய சட்டத்திற்கும் உம்முடைய உடன்படிக்கைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும், நாங்கள் உம்முடைய சொந்த சம்பத்துக்களாக இருக்கவும் நீர் கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி. தேவனே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், சகல தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.